நான் காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் எண்ணற்ற உயிர்களின் தியாகத்திற்கு நாம் செலுத்தும் மௌன மரியாதை தான் இன்று நாம் ஏற்றும் தேசிய கொடி. இது வெறும் துணி அல்ல, அது கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவு. ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் எண்ணற்ற இரத்த தியாகங்களாலும் போராட்டங்களாலும் உயிர் அர்ப்பணிப்புகளாலும் பெற்றெடுக்கப்பட்ட நிலங்களை பெற்ற வரலாற்று செல்வம். இன்று நாம் இந்த மண்ணில் சுதந்திரமாக பேசவும் கற்கவும் கனவு காணவும் முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் எண்ணற்ற வீரர்களின் தியாக வரலாறு இருப்பதை நன்றியுடன் நினைவு கொண்டு நம் நாட்டிற்கு மரியாதை செலுத்தும் இந்த இனிய விழாவில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இந்தியாவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒரு எழுச்சிமிக்க மாற்றத்தை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஜந்தர் மந்தர் என்ற பெயரை கேட்டாலே ஒரு சிலர் பயப்படுகிறார்கள். அரசு ஒரு தவறு செய்தால் அதை தட்டி கேட்டு ஒரு அரசையே திருத்த முடியும் என்ற மாணவர்கள் கடந்த மாதம் நிகழ்த்தி காட்டிய வரலாற்றிடம்தான் ஜந்தர் மந்தர். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் என்னிடம் இருக்கும் ஒரே பதில் மாணவர்களிடம் என்பதுதான். மாணவர்கள் நாளைய தலைவர்கள் மட்டுமல்ல, இன்றைய சமூகத்தின் வரலாற்றை புரட்டி போடும் சக்திகள் பல மாற்றங்களின் பின்னணியில் இளைஞர்களின் விழிப்புணர்வையும் மாணவர்களின் துணிச்சலான சக்தியையும் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. நாம் உண்மையான சுதந்திரத்தில் வாழ்கிறோமா? சுதந்திரம் என்றால் என்ன? நினைத்ததை செய்வதா, இல்லை பிறரின் உரிமையை மறுத்தபடி நமது உரிமையையும் பொறுப்புடன் மேம்படுத்துவதா? அன்பு மாணவர்களே, ஒரு நாட்டை மாற்றுவது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதிகாரிகள் மட்டுமல்ல. ஒரு ஆசிரியர் மாற்றுவார், ஒரு விவசாயி மாற்றுவார், ஒரு விஞ்ஞானி மாற்றுவார், ஒரு மாணவர் மாற்றுவார். வரலாற்றை பாருங்கள், எத்தனை பெரிய மாற்றங்கள். இளைஞர்கள் சிந்திக்கும் போது நாடு வளர்கிறது, இளைஞர்கள் படிக்கும் போது சமூகம் முன்னேறுகிறது, இளைஞர்கள் நேர்மையாக நிற்கும் போது ஜனநாயகம் வலுவடைகிறது. ஆனால் இன்று நம்மை அதிகம் ஆள்வது தெரியுமா? மொபைல் போனா, இல்லை சமூக ஊடகமா, இல்லை சிந்திக்காமல் நம்பும் பழக்கமா? நமக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவர் என்ன சொன்னாலும் உடனே நம்பி விடாதீர்கள். கேளுங்கள், ஆராயுங்கள், உண்மையை தேடுங்கள், பிறகு முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் இன்று இளைஞர்களின் மூளையை மலங்கடிக்க செய்து அதன் மூலம் வாழக்கூடியவர்கள் பெருகியுள்ளவர்கள். எனவே உண்மையை தேடுவதுதான் கல்வியின் நோக்கம். நம் மீது அதிகாரம் செலுத்துபவர்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்பது மரியாதையுடன் இருக்க வேண்டும், கருத்தை சொல்வது பொறுப்புடன் இருக்க வேண்டும், மாற்றத்தை விரும்புவது அமைதியான வழியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் வன்முறை ஒரு கதவை மூடும், ஆனால் அறிவு 1000 கதவுகளை திறக்கும். அன்பு மாணவர்களே, உங்கள் கையில் இருக்கும் பேனா ஒரு நாள் நாட்டின் சட்டங்களை எழுதலாம். உங்கள் வகுப்பறையில் எழும் ஒரு சிந்தனை ஒரு நாள் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றலாம். உங்கள் ஒரு நல்ல செயல் 1000 பேருக்கு முன்மாதிரியாக மாறலாம். எனவே பட்டங்களை மட்டும் வாங்காதீர்கள், பண்புகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மதிப்பெண்களை மட்டும் சேர்க்காதீர்கள், மனித நேயத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வேலை தேடுபவர்களை மட்டும் வளராதீர்கள், வேலை உருவாக்குபவர்களை வளருங்கள். நாட்டை நேசிப்ப